உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மீன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் வர்றாரு. அதாவது மே 11ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் மேசத்துல தான் இந்த செவ்வாய் பகவான் இருப்பார். அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் நம்ம வீடியோல நாம் பார்க்க போறோம். அப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது கும்பராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சியா இருக்கிறாங்க. யாருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ கும்பராசிக்காரங்களுடைய நிலை எப்படி இருக்கும், இதை பத்தி நாம் இப்போ தெளிவா பேச போறோம். ஏன்னா கும்பராசி, இந்த கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகமான ஆசையும் பற்றும் உள்ளவர்கள். எப்படின்னா, நம்ம குடும்பம் கௌரவமா இருக்கணும், நாம நல்லா 4 பேர்த்துக்கு முன்னாண்ட நல்லபடியா வாழ்ந்து காட்டணும், நல்ல வீடு, நல்ல காரு, ஒரு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நம்மளை பார்த்தா பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும். இந்த மாதிரியான ஆசைகள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அதுல ஒரு சில பேர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்து எப்படா சொந்த வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற குழப்பத்திலையும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதே சமயத்துல தான் இருந்த வீட்டையும் வித்துட்டு இன்னைக்கு வாடகை வீட்டுக்கு போனவங்களும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதுல இருந்து மேல முடியுமா அப்படிங்கிறதா இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அப்ப இதற்கு உண்டான காரணத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கும்பராசி ஜென்ம சனியில போன 2.5 வருஷ காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சனி பகவான் ஆப்பட்டது மாறி இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 2.5 வருட காலங்களும் இப்ப ஒரு 6 மாத காலங்களும், இந்த 3 வருட காலங்களும் கும்ப ராசிக்காரர்கள் ஒரு நல்ல நிலையில் இல்லை. தான் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாகவும் சந்தோஷமாக இல்லை. அவங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு ஆசையா பாசமா நேசிச்சாங்களோ அதே குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. அப்ப அவங்களுக்கு கடனும் மேலும் 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 கடனாகி அந்த கடனை எப்படா நம்ம கட்டுவது அப்படிங்கிற குழப்பம். இவ்வளவு கடன் எப்படி ஆச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிற வேதனை ஒரு பக்கம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, 3ஆம் இடத்துல இப்ப செவ்வாய் ஆட்சி. அப்ப செவ்வாய் 3ஆம் இடத்துல ஆட்சி ஆனதுனால 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்போ இவங்களுக்கு இது ஒரு யோகமான காலம். 7 சனி ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இது இப்ப இவங்களுக்கு ஒரு யோகமான காலம். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடத்தை ஆளக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்ப இந்த 3ஆம் இடம்னா என்ன? நமக்கு தூர பிரயாணம், தன்னுடைய வெற்றி ஸ்தானம், வீரிய வெற்றி ஸ்தானம். அப்ப நாம ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சக்சஸா நல்லபடியா இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த வெற்றி ஸ்தானம். அப்ப அந்த வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதியே அங்கே ஆட்சியாக இருக்கும்போது கவலைப்பட வேண்டியதில்லை,
கும்பராசிக்காரர்கள். அப்போ இதற்கு முன்னாண்ட சில விஷயங்களில் தோல்வி அடைஞ்சிங்க, இல்லைன்னு சொல்ல வரல. 7.5 சனி உங்களை படாத பாடு படுத்துச்சு, பல குழப்பத்துக்கு ஆளானீங்க. உங்களை நீங்களே நாம வாழ்வோமா இல்லை வீழ்வோமா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் வந்துச்சு. நீங்க எவ்வளவு பெரிய குழப்பத்தில் இருந்தாலும் அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ ஆட்சியா இருக்குது, இந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷன்ல உங்களை கொண்டு வந்து விடுவாரு. அந்த தொழிலில் எப்படி கொண்டு வந்து விடுவார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. அந்த 10ஆம் இடம் என்பது செவ்வாய் பகவானுடைய வீடு தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்க யார் எல்லாம் இந்த தொழில் நாம செஞ்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும், இதுல எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு செய்யறதுக்கு தான் டைமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல அந்த தொழிலை கண்டிப்பாக செய்வீங்க. ஆமாங்க கும்பராசிக்காரங்களே, இப்போ நீங்க 7.5 சனிலேயே இருந்தாலும் நீங்க சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. எப்படி நான் ஆரம்பிப்பேன்? 7.5 சனி நடக்குது இல்லையா, அந்த 7.5 சனியில எனக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை தானே கொடுத்துட்டு இருக்குது. நான் எது செஞ்சாலும் எனக்கு தடுங்கல் தானே வரும், அது போக எது செஞ்சாலும் எனக்கு நஷ்டம் தானே ஆகும், இப்படித்தான் நினைக்கிறீங்க. இப்போ பாருங்க, ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி, அது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில். அப்ப அந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவான் உச்ச பலத்தோட 9ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 2ஆம் இடம் மீனத்தை பார்க்கிறாரு. அங்கே சனி பகவானும் இருக்கிறாரு. அந்த சனி பகவானையும் குரு பார்த்துட்டாரா? அந்த சனி பகவான் தொழிலுக்கு காரகன் இல்லையா, தொழில் காரகன் சனி பகவான். அந்த தொழில் காரகனை சனி பகவான் குரு பகவான் பார்த்துட்டாரு. இங்க உங்களுக்கு 10ஆம் இடத்தை செவ்வாயுடைய வீட்டை செவ்வாயே பார்த்துட்டாரு. இங்கேயுமே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அங்கே தொழில் காரகன் சனி பகவான், அந்த சனி பகவானு குரு பார்த்துட்டாங்க. இந்த 2 காம்பினேஷனையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் நினைத்தபடி சக்சஸ் பண்ணி காட்டுவீங்க. அதுபோக புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த பீரியட் ஓகே. இதற்கு முன்னாண்ட நான் தொழில் செஞ்சேன், இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் எனக்கு சரியாக அமையலை, எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுக்கல, இப்படி தொழிலே நம்ம இழுத்து மூடிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிற இப்படி ஒரு சிலர் எனக்கு ஆர்டர் வந்துச்சு, எல்லாமே செஞ்சு முடிச்சு அனுப்பிச்சிருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய பணம் அவங்க பெண்டிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டோன்னு எனக்கு பணம் வரல, எங்களுக்கு ஆர்டர் தரல, இப்படி நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியட்ல ஆர்டரும் வரும், தொழிலும் நல்லா இருக்கும், தொழிலில் லாபம் சம்பாதிப்பீங்க, அந்த லாபம் சம்பாதிச்சு இந்த கடனையுமே கட்டிடுவீங்க. அதுபோக நீங்கள் கடன் வாங்கி இல்லை லோன் வாங்கி அதை பிஸ்னஸில் அந்த காசை போட்டு அதில் லாபம் சம்பாரிச்சு நீங்கள் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயத்தை கும்பராசிக்காரங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்க பிறந்தவர்கள். நீங்க இப்ப என்ன நினைச்சிருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வெறியா இருக்குதோ அதை நீங்க இப்ப செஞ்சு முடிச்சே தீருவீங்க. அதற்கு கிரக சூழ்நிலைகள்
உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கும்பராசிக்காரரே, நீங்க எதற்கும் பயந்தவர்கள் அல்ல. அதே சமயத்துல ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை சாதிச்சே தீருவீங்க. இப்ப அதற்குண்டான நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. நீங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பா சாதிச்சிருவீங்க. உங்களுடைய குடும்பத்திலையுமே அப்ப அந்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால 2ஆம் இடத்துல சனி இருந்து குடும்பத்துல கொஞ்சம் சோதனைகளும் குழப்பத்தையும் காட்டக்கூடிய டைம் தான். ஆனால் அது குரு பார்த்ததுனால அந்த 7.5 சனியும் உங்களை பாதிக்காது. அப்போ குடும்ப சந்தோஷம், மக்களால் சந்தோஷம், மக்களை நல்லா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே படிக்க வைக்க முடியும். அவங்க வெளிநாடு போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பீரியடில் சேர்த்து விடலாம். அவங்க பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, அதே சமயத்தில் இந்த டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் இப்போ எழுத சொல்லுங்கள். கண்டிப்பாக அதில் நல்ல மார்க் வரும், நல்ல பொசிஷனும் வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஓகே. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த முருகரை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனை செவ்வாய்க்கிழமை நாளில் சஷ்டி நாளில் வணங்கி வாங்க. இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே போய் நாளிக்கிணறில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அந்த தெய்வத்தை வணங்கி வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த முருகர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி. கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி இந்த பெயர்ச்சி மேனத்திலிருந்து மேசத்துக்கு ஆரம்பிக்குது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த பெயர்ச்சி முடிகிறது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அப்போ மேசத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி. அப்போ ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய விளக்கம். அப்போ சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ 9ஆம் இடம்னா என்ன? பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானாதிபதியே ஆட்சி. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பத்தான் ஒரு நல்ல நேரம் எட்டி பார்க்கிறது. ஏன் சொல்ற அப்படின்னா இதற்கு முன்னாண்ட அஷ்டம சனியில் அகப்பட்டு இன்னைக்கு குழப்பத்தோடையும் எது செய்தாலும் திருப்தியா வரவில்லை. யாரை நம்பினாலும் நயவஞ்சகம், துரோகம். யாருக்கு நீங்க எந்த நல்லதை செய்தாலும் அதனால நல்ல பேர் இல்லை, நல்ல பலன் இல்லை. நீங்க எப்பவுமே இப்படி இருக்கிறவங்க தான். எந்த சூழ்நிலையிலையும் இப்படி போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு குழப்பம், மனவேதனை, மன இறுக்கம். நல்ல பதவியில இருந்தும் அதிகாரம் செலுத்த முடியல. ஒரு பதவிக்கு போட்டி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக தோல்வி. இது மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகளை பார்த்து எப்படா நம்மளுக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நீங்க இப்போ இருக்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு காரணமும் அதுதான். அந்த எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பத்தான்
ஜாக்பாட்டான டைம். எப்படி சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி பாருங்க. 9ஆம் இடம் செவ்வாய் பகவானுடைய வீடு. அந்த 9ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானே 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறாங்க 40 நாள். ஒரு மனுஷனுக்கு 4 நாள் நல்ல நேரம் வந்தாவே அந்த நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் அவரை அணுகி நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைத்து அதன் மூலியமாக அப்படியே அவங்க லெவல் மாறிட்டே வரும். உங்களுக்கு 40 நாள் இந்த செவ்வாய் பகவானுடைய நேரம், உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியுடைய நேரம், பாக்யாதிபதியுடைய டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த பீரியட்ல சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். அது போக நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு, உங்ககிட்ட சோசியல் சர்வீஸ் ஜாஸ்தி இல்லைங்களா? அப்ப அந்த சோசியல் சர்வீஸே இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய சகவாசம் கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு மனிதர்னால, ஏதாவது ஒரு 3வது மனுஷனால, ஏதாவது நல்ல பொசிஷன் இருக்கிறவங்கனால உங்களுக்கு ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த பீரியட்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நிஜமாகவே. அது போக உங்களுக்கு வேலையில ஒரு இன்டர்வியூக்கு போனா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வேலைக்கு போய் வேலை கிடைக்கல, கிடைக்க வேண்டிய வேலை எதிர்பார்த்தும் ஏமாற்றோம். இந்த பீரியட் இன்டர்வியூக்கு போங்க, அந்த வேலை உங்களுக்கு நல்ல வேலையாக அமையும், நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இதற்கு முன்னாடி நடந்தது நினைச்சு வருத்தப்படவே வேண்டாம். அதுபோக வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன், விரக்தி, ஒரு சிலருக்கு வேலைக்கு போறக்கே இஷ்டம் இல்லை, ஒரு சிலர் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இப்ப இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குழப்பத்தில் இருந்து விடுபட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அதே சமயத்தில் அந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை உங்களுடைய செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய வீரிய வெற்றி ஸ்தானம். இப்போ ஒரு முயற்சி பண்றோம், அந்த முயற்சி பண்ணுனா அதுல ஒரு சக்சஸ்ங்கிறது கிடைச்சத்தானே நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு திருப்தி. நம்ம ஒரு வேலையை எடுத்து செய்யறோம், அதுல லாபம் கிடைச்சத்தானே ஒரு நிம்மதி. நஷ்டம் கிடைச்சதுன்னா எந்த திருப்தியும் இல்லை. அப்போ இந்த பீரியட்ல நீங்க எந்த வேலையை எடுத்து செய்தாலும், எந்த முயற்சிகள் செய்தாலும், புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் செய்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு அதான் ஜாக்பாட்னு சொன்னேன் நான். அதே சமயத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், அதே சமயத்தில் மக்களாலும் திருப்தி இல்லை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கிறீங்க. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னா இன்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்க மனைவிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கணவர்னா நீங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு நல்ல மன திருப்தி உருவாகும், ஒரு நல்ல மனசு தெளிவு பிறக்கும், ஒரு நல்ல மனசு சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மன நிறைவு கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா திருமணம், இப்போ செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்களுக்கு. அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பீரியட்ல சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இதற்கு முன்னாடி செட் ஆச்சு, செட் ஆகல, பிரச்சனையாச்சு, தடைப்பட்டுச்சு, அதெல்லாம் விடுங்க. இந்த பீரியட்ல நீங்க மாப்பிள்ளை பார்த்தா கண்டிப்பாக நல்ல மாப்பிள்ளையும் அமையவாங்க. உங்களுடைய காதல் கல்யாணங்களும் திருப்தியாக முடியும். அப்போ உங்களுக்கு இந்த சமயத்தில் வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கை மூலியமாக உங்களுக்கு புத்திர பேர் கிடைச்சு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம்
இப்போ இதிலிருந்து அப்போ நல்ல அமைப்பு அமையுதுங்களா. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 4ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. 4ஆம் இடம் யாருடைய வீடு? அதே செவ்வாய் பகவானுடைய வீடு தான். அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டை செவ்வாயே பார்க்கிறாரு. செவ்வாய்ங்கிறது யாரு? பூமிகாரர்கள், இரத்த சம்பந்தப்பட்டது. அப்போ உங்களுடைய சகோதரன் சகோதரிகளிடையே ஒரு மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் இதற்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இப்போ அந்த மன கஷ்டங்கள் தீரும். ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அண்ணனால தம்பிக்கு ஆதரவு, தம்பினால அண்ணனுக்கு ஆதரவு, தங்கச்சினால பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஆதரவு, தம்பிக்கு ஆதரவு, இது மாதிரி வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். அது போக அந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால நீங்க பூமி கண்டிப்பா வாங்குவீங்க. ஒருத்தருக்கு சொத்து இருக்குது, சொத்து சேரக்கூடிய அளவுக்கு இப்போ ஏதாவது ரூபத்தில் சொத்து வாங்குவீங்க. இடம் இல்லாதவங்களுக்கு இடம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்களுடைய தாய் ஸ்தானம் தான் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்து அதிபதியே அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இது கண்டிப்பா நடக்கும். அது போக அம்மா வழியில உங்களுக்கு ஏதாவது சொத்து வர வேண்டியது அம்மா பார்த்து இப்போ இந்த சமயத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அதுபோக உங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆகிறது, வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்கறது அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த பீரியடில் நடக்கும். வெளிநாட்டில் சொத்து வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக பூமின்னு சொன்னோம் இல்லைங்களா, விவசாயத்தால் கண்டிப்பாக நன்மை அடையக்கூடிய டைம். அது போக இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மன திருப்தி, நல்ல சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில் சகாயம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மன ஆறுதலும் மன திருப்தியும் மன சந்தோஷமும் கிடைக்கும். அது போக சிலர் கணவனை இழந்து வாழ்கிறவங்க, கணவனை பிரிந்து வாழ்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, கடந்த காலத்துலேயும் கஷ்டம்தான் பட்டு இருந்தாங்க. இந்த பீரியடில் அந்த கஷ்டங்கள் தீரும். அவங்க வேலை விஷயத்தில் நல்லா இருக்கும், அது பிஸ்னஸ் பண்ணினாலும் நல்லா இருக்கும், அவங்க குடும்ப ரீதியாகவும் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க எண்ணிய காரியங்கள், அவங்க முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியா இருக்கும். சரியா இருந்தா இது நல்ல பலன். அப்போ அது சரியில்லாமல் இருக்கும்போது தான் ஏதாவது குழப்படி வரும். அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை விருப்பம் இருந்தால் நீங்க பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், ட்ரை பண்ணுங்க. அது போக இந்த சமயத்தில் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம், பெண் தெய்வத்துடைய அனுகிரகம். பொதுவில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக நீங்கள் கும்பிட வேண்டியது காளிகாம்பாள். அந்த தெய்வத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அது போக உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த 40 நாட்களுக்கு உள்ள எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, செவ்வாய் பகவான் மேனத்தில் இருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாரு. இது எப்போ வர்றாரு அப்படின்னா, மே மாதம் 11ஆம் தேதி இந்த பயிற்சி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி, கிட்டத்தட்ட 40 நாட்கள். இந்த 40 நாட்களும் மேசத்தில் செவ்வாய் இருப்பார். அப்போ மேசத்தை ஆட்சி பண்ணக்கூடிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு
எப்படி இருக்கும்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்போ இது யோகமா அவயோகமா அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம். அப்ப இந்த நேர காலத்தை தனுசு ராசிக்காரங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் வலுத்திருப்பதால் உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, அதே சமயத்தில் நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க, எந்த பொசிஷனுக்கு வரணும், இது எல்லாத்தையுமே நிர்ணயிப்பது அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம் தான். பூர்வீக சொத்துக்கள், ஒரு சொத்தை பிரிக்கிறது, இது எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல தான் வரும். அப்போ இந்த 5ஆம் இடம் வலுத்திருக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துனால இப்போ கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அது தீருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இல்லைன்னா பைசலாவது பண்ணிட்டு போயிடுவீங்க. அது போக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் யாராருக்கு இல்லையோ, அப்ப அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அப்ப அந்த 5ஆம் இடம் தனுசு ராசிக்கு வலுத்திருப்பதால் அந்த 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கிய ஸ்தானம். அப்ப அந்த புத்திர பாக்கிய ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பது அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் யோகம். அப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி இப்போ 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. நாங்களும் எவ்வளவோ சாமியை கும்பிட்டுட்டோம், எத்தனையோ குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ தெய்வத்து கோயிலுக்கு போயிட்டோம், இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி வலுத்திருப்பதால் கண்டிப்பா இந்த 40 நாட்களுக்குள்ள நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, ஒரு வைத்தியம் பார்க்கலன்னு நினைச்சவங்க கூட இப்போ ஐவிஎஃப் சம்பந்தப்பட்ட வைத்தியம் பார்ப்பீங்க, இல்லை கரு நிற்கும். இது மாதிரியான ஒரு சிறப்பான பலன் உங்களுடைய வாழ்க்கை வம்ச விருத்தி. அப்ப அந்த வம்ச விருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய தொழில் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல பேர், புகழ், கீர்த்தி, அப்போ நீங்க செய்யக்கூடிய தொழில்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மரியாதை கிடைக்கும். நீங்க எந்த வேலை செய்யறீங்களோ அந்த வேலையில நீங்க திறம்பட உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. கடந்த காலத்துல யாருக்கும் தெரியல. ஆனா இந்த பீரியட்ல உங்களுடைய மேலாளர், உங்களுடைய சூப்பர்வைசர், உங்களுடைய பாஸ் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. அப்போ உங்களுடைய வேலையை பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, சம்பள உயர்வு, இல்லைன்னா ப்ரமோஷன், இல்லைன்னா ஒரு லீடர்ஷிப்பு, இது மாதிரியா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப இது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் தான் கணவர் சம்பந்தப்பட்ட அனுகிரகம். அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல வலுத்திருப்பதால் கண்டிப்பாக பெண்களுக்கு ஆண்களால் குழப்பமோ, தடைகளோ, பிரச்சனைகளோ, குடும்ப வாழ்க்கை சரியில்லாமலோ
எப்படி அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவு கட்டக்கூடிய டைம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் அது எல்லாமே மாறக்கூடிய நேரம். அப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பத்தில் திருப்தியாக சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா செவ்வாய் வலுத்திருக்கிறாங்க. செவ்வாய் தான் அந்த ஆண் சம்பந்தப்பட்ட ஜாதகம். அப்போ அந்த செவ்வாய் வலுத்திருக்கிறதுனால திருமணம் ஆகலை. 2 வருஷம் 3 வருஷம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம், திருமணம் ஆகலை. திருமணம் கைகூடி வந்து நிச்சயம் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து கூட திடீர்னு பொண்ணு மாப்பிள்ளை வேண்டான்ட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை பொண்ணு வேண்டான்ட்டாங்க, இல்லை ஏதாவது ரூபத்தில் அந்த திருமணம் தடைபட்டு நின்று போச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரே வேதனை, ஒரே மன கஷ்டம், ஒரு மன திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். இது உறுதியாக சொல்கிறேங்க, கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 40 நாட்களில் கண்டிப்பாக என்னுடைய பொண்ணுக்கு வந்து இப்போ நிச்சயம் ஆயிடுச்சு, பேச்சு முடிச்சிட்டோம், இப்போ வரன் வந்துச்சு, செட் ஆயிருச்சு அப்படின்னு நீங்களே அந்த மெசேஜ் போடுவீங்க. இது உறுதியாக நடக்கும். அது போக அந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்குது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். அங்கே வந்து குரு பகவானும் உச்சமாகிறார் ஜூன் 2ஆம் தேதி. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே செவ்வாய் பகவானும் பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த யோகம் நடக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அது 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடங்கிறது என்ன? ஆயுள் சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்டது. ஒரு கடன் வாங்கிட்டு கொடுக்கல, இல்லைன்னா ஒரு அவமரியாதைகள், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடனுக்கு பயந்துட்டு ஊற விட்டு போகிறது, இல்லை விபத்துக்கள், இது மாதிரி நடக்கக்கூடிய இடங்கள். அப்போ அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராது. கடனால் பிரச்சனையோ, கடனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நம்மளை பேசிடுவாங்க, இல்லை கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடும் அப்படின்னு அது மாதிரியான விஷயத்தை நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய டைம். யாரோ ஒருத்தர் மூலியமா அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கட்டிடுவார் அப்படின்னு அவர் சொன்னால் உங்களை விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இப்போ நடக்குது. அதே சமயத்தில் விபத்துக்கள் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு நடக்காது. தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடும். அப்போ இந்த பீரியடில் அது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல அந்த யோகம் இருக்கிறதுனால திடீர் பணக்காரர் ஆவீங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வம், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்கள், இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தினால தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த அதிர்ஷ்டத்தால் தனுசு ராசிக்காரங்க ஏதாவது ரூபத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பணக்கார ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லதை செய்யறதுனால அந்த செவ்வாய் பகவானையே வணங்குவாங்க. செவ்வாய்னா யார்? முருகர். அப்போ வந்து அந்த முருகரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த 40 நாட்களும் மனதார வணங்குவாங்க. அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும், உங்கள் கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அதுபோக தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமாக குலதெய்வத்துடைய கோயிலுக்கும் நீங்கள் இந்த பீரியடில் போயிட்டு வர்றது உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். ரொம்ப நல்லது. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அதில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு சொல்லி அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது மேனத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி
மேசத்துக்கு வர்றாங்க. மே 11 இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி ஜூன் 20 வரைக்கும் மேசத்துல அந்த செவ்வாய் இருப்பாங்க. அந்த செவ்வாய் எப்படி இருக்கிறாங்க? ஆட்சி பலத்தோடு. அப்ப அந்த செவ்வாய்க்கு சொந்த வீடு எது? மேசம்தான். இப்படி வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். துலாம் ராசி, துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்போ தனாதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும், அதாவது திருமணத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானே 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான, ஒரு சூப்பரான டைம் இப்போ. அப்ப இந்த 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவதால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய முதல் நல்ல காரியம் எது அப்படின்னா சுபகாரியம். சுபகாரியத்தில் எத்தனையோ சுபகாரியங்கள் இருக்குது. வீடு கட்டலாம், இல்லைன்னா காது குத்தலாம், இது மாதிரி எத்தனையோ சுபகாரியங்கள் இருக்குது. அது இல்லை, உங்களுக்கு திருமண காரியங்கள். துலாம் ராசியில பிறந்து திருமண வயதாகியும் திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். பெண்களுக்கும் அதே நிலை தான், ஆண்களுக்கும் அதே நிலை தான். ஆண்களுக்கு 30 வருஷமையும் கல்யாணம் ஆகல, 35 வருஷமையும் கல்யாணம் ஆகல, 40 வருஷமையும் கல்யாணம் ஆகல. பெண்களுக்கு 30, 35 இது மாதிரி எல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல நிச்சயமாக, உறுதியாக நான் சொல்றேன், கண்டிப்பாக இந்த 40 நாட்களில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையே மாறப்போகுது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுபகாரியம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஏன் சொல்ற அப்படின்னா, இப்ப 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்ப பாத்தீங்கன்னா கலஸ்தர ஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானத்தில் ஆட்சி. இதனால் திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி தனது 8ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. நீங்க வேணா எண்ணி பாருங்க. அப்ப துலாம் ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அப்படிங்கிறது 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தை கலஸ்தர ஸ்தானாதிபதியே குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் அப்படிங்கிறது மிஸ் ஆகவே ஆகாது. நீங்க இந்த டயத்துல மாப்பிள்ளை பாருங்க, கண்டிப்பா செட் ஆவாங்க. பொண்ணு பாருங்க, கண்டிப்பா செட் ஆவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எங்க மாப்பிள்ளை பார்த்தாலும் எங்க பொண்ணு பார்த்தாலும் கண்டிப்பா செட் ஆவாங்க. இல்லை இதற்கு முன்னாண்ட பார்த்து கொடுக்கலன்னு சொன்னவங்க இந்த பீரியட்ல பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்லி நிற்பாங்க. இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா போன டைம் மாப்பிள்ளை போய் பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த பீரியட்ல அதே பொண்ணையை கட்டிக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை கூட வரலாம். இது இந்த பீரியட்ல கண்டிப்பாக, உறுதியாக கண்டிப்பா நடக்கும். நீங்களே கமெண்ட்ஸ் போடுவீங்க. அது போக துலாம் ராசியில பிறந்து திருமணம், அதாவது காதல் திருமணங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க. அவங்க வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு. இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆசை நிறைய இருக்குது. அதே சமயத்தில் வீட்டுடைய சம்மதத்தோடையே பண்ணிக்கணும் அப்படிங்கிற இதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. கல்யாணமே நடக்காதாட்டிருக்குது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த பீரியடில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். துலாம் ராசிக்காரங்களே சந்தோஷமா இருங்க. அது போக துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை 7ஆம் அதிபதி பார்க்குறாங்க. தனஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாங்க. அந்த தனஸ்தானம் யாருடைய வீடு? விருச்சகம், செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டை செவ்வாயே பார்க்குறாங்க. இதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்ற அப்படின்னா, தனாதிபதி
தனஸ்தானத்தையே பார்க்கும்போது உங்களுக்கு பலம் அதிகம், துணிச்சல் அதிகம், தைரியம் அதிகம், அதுபோக தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக வரும். அதில் 5 லட்சம் போட்டு இன்னைக்கு என்ன லாப நட்டமாக பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம் வரும். ஒரு பிஸ்னஸில் 10 லட்சம் கூட நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு இந்த தைரியம் வரும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய டைம். அப்போ இந்த பீரியடில் நீங்கள் தனஸ்தானம், அப்போ பணம் வருவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்திக்குவீங்க. இது எப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனஸ்தானாதிபதி. அவங்க எங்கே பார்க்குறாங்க பாருங்க, 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை தனாதிபதி பார்க்கும்போது தொழில் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த பீரியடில் பல நாளாக ஒரு பிஸ்னஸ் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், இந்த பீரியடில் நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சா இந்த பீரியடில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சாதகமாக அமைஞ்சு அந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக இதற்கு முன்னாண்டு செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏதாவது சூழ்நிலையில் கொஞ்சம் தடுங்கலாக இருக்குது. இந்த பீரியடில் அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு தொழில் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த தொழில் மூலியமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க, அந்த தொழில் மூலியமாக கடனை கட்டுவீங்க. உங்களுக்கு வேலையாட்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அமைவாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க 100% பேர் பிஸ்னஸ்ஸு, வியாபாரம், கலைத்தொழில் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீது 30% பேர் வேலைக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கலைத்தொழிலையும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அதே 10ஆம் இடத்துல குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்ச குருவாக கடகராசிக்கு அந்த குரு பெயர்ச்சியை வர்றாங்க. அப்போ அங்கே குரு பெயர்ச்சியை வர்றாங்க. அந்த செவ்வாயுடைய பார்வையும் குரு மேலே விழுகுது. இதனால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல கிடைக்குது. அப்போ இந்த 10ஆம் இடத்துல கிடைக்கும்போது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, நம்மளுக்கு தொழில் நல்லா போகும், யாரோ ஒருத்தருனால சப்போர்ட்னால நம்ம தொழில் நல்லா பண்ணுவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் குறையும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அப்போ அந்த வேலையில் நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு செஞ்சுமே நம்மளுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போய் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. இந்த பீரியட்ல வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல சந்தோஷம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அந்த சனி பகவானையும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக குருவுடைய வீட்டை குருவே பார்க்கிறார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்கிறார். அந்த சனி பகவான் அப்படிங்கிறது இவங்களுடைய துலாம் ராசிக்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடம்னா தொழில். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எதை நினச்சி போனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இத்தனை நாள் வேலை கிடைக்காமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், நல்ல வாழ்க்கையும் அமையும், பெரியவர்களுடைய சப்போர்ட் சகாயங்கிறது கிடைக்கும். அதுபோக பெரிய மனிதர்களுடைய சகாயமும் உங்களுக்கு உருவாகும். அப்போ இந்த பீரியட்ல உங்களுடைய ஜென்ம ஜாதகம்
அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லையா மட்டும் பார்த்துக்கோங்க. சாதகமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் உங்களுக்கு குழப்பங்கள் வரும். அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. அது போக நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பாளுடைய கோயிலுக்கு, எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, அந்த அம்பாளுடைய கோயிலுக்கு ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய சுமை குறையும். உங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதாவது அம்பாளுடைய கோயிலுக்கு நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது இல்லைன்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால. ஆனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும், கொஞ்சம் வேகமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியவே பார்க்கறதுனால. அப்போ அந்த கோபத்தையும் அந்த பதட்டத்தையும் அடக்குங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்க பழகுங்க, நிதானம் பண்ணிக்கோங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது வேற யாராவது எடுக்க சொல்லுங்க, தப்பு இல்லை. அப்போ நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானினுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள். அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அந்த மேசத்துல தான் செவ்வாய் பகவான் 40 நாளும் இருப்பாங்க. அந்த மேசத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். இப்போ வந்து மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய கிரகம். அதே மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு தாய் ஸ்தானம், மாதுரு ஸ்தானம். அப்ப அந்த தாய் ஸ்தானத்தில் அந்த ஸ்தானாதிபதியே ஆட்சி பெறும்போது மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா அம்மாவுக்கும் மகனுக்கும் ஏதோ மன கஷ்டம், 2 பேரும் வந்து ஏதோ பேசிக்காம இருக்கிறாங்க, ஏதோ மனஸ்தாபங்கள் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மனஸ்தாபங்கள் இப்போ தீரக்கூடிய டைம். அப்போ அவங்க அம்மாவுக்கு உடல் ரீதியாக நோய் நொடி பிணிப்படைகள் இருந்தாலும் மருத்துவ ரீதியாக சரியாகும், குணமாகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மகன் வீட்டுக்கு வந்தோ இல்லை மகன் அம்மா வீட்டுக்கு போயோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ மகனுக்கு அம்மானால சில விருப்பம் வெறுப்பு எல்லாமே வந்திருக்கலாம். அது எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம், மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி. அப்போ வந்து அம்மா மேல இருக்கக்கூடிய விருப்பும் வெறுப்பும் இப்போ தீரக்கூடிய டைம். அது போக மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு ஜாக்பாட். எப்படின்னா மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி. 4ஆம் இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பார்க்கிறார். மகர ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல வந்து 4ஆம் இடம், மகர ராசிக்கு அது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தில் குரு பகவான் ஆப்பட்டது
ஜூன் 2ஆம் தேதியே பெயர்ச்சியாகி அந்த கடகத்துக்கு வந்துடுறாரு. அப்ப செவ்வாயுடைய பார்வை இந்த குரு மேல பட்டு குரு மங்கள யோகமாக மாறுகிறது. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு அது 7ஆம் இடமா, அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சமா, அந்த உச்சம் பெற்ற குருவை செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்க்கறாங்களா, இதனால குரு மங்கள யோகம் ஒண்ணு அங்கே நடக்குது. அப்போது மகர ராசிக்கு 7ஆம் இடம். அப்போ இதனால மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சொத்து வாங்குவீங்க, ஒரு இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இல்லை கட்டின வீட்டை கண்டிப்பா வாங்குவீங்க. அது போக ரியல் எஸ்டேட்ல யாரா இருக்கிறீங்களோ, அது போக வீடு கட்டி விற்கிறது, இன்னைக்கு ஏக்கர் கணக்கில் பார்த்தீங்கன்னா பூமி வாங்கி சேல்ஸ் பண்றது, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியடு ஒரு ஜாக்பாட்டான டைம். அது போக அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து அங்கே குரு இருக்கிறதுனால, செவ்வாய் அப்படிங்கிறது கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம், குரு பகவான் அப்படிங்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் அந்த குரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருந்து 7ஆம் பார்வையாக மகர ராசியிலே பார்க்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு அருமையான டைம் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி 7ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு யோகம். அப்போ அந்த குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதும் யோகம். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்வை பெற்றதுனால அவங்களுக்கு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, நான் இதை அசால்ட்டாக செஞ்சிருவேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைகள். அப்போ இது மாதிரியான பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவங்க மனசுல தெளிவும் மகர ராசிக்காரர்கள் இப்போ இந்த 40 நாளும் அருமையாக செயல்படுவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இதற்கு முன்னாண்ட தொழிலில் கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு. அவங்களுக்கு வேலையாட்கள் கரெக்டாக அமையல, ஒரு பிஸ்னஸ் பண்ணியுமே அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை, பண்ணின வியாபாரமோ பிஸ்னஸோ அப்படி ஸ்ட்ரக்காகி நிற்குது. இவங்க வேலை செஞ்சு கொடுத்த அந்த பணம் இன்னும் அவங்க கைக்கு வரல. இது மாதிரியான குறைபாடுகள் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், நீதிமான், அதாவது பார்த்தீங்கன்னா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே துரோகமும் நயவஞ்சகமும் கெட்டதும் தான் அவங்களுக்கு மாறி மாறி நடந்துட்டு இருக்குது. அப்போ இதனால நாம் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும், நாம் யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்கல, நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குது, இந்த கஷ்டங்கள் தீருமா கடவுளே எங்களுக்கு தீர்த்து வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் தெய்வ வழிபாட்டில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பீரியட்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்சம் கிடைக்குது. அப்போ அந்த குரு பகவானும் இவங்களுடைய ராசியவே பார்த்துட்டாங்க. அது போக அந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, மகர ராசியின் அதிபதி. அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து மகர ராசிக்காரங்களுக்கு யோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே சமயம் அந்த குரு பகவானும் அந்த மகர ராசியில் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறாரு. இது ஒரு அற்புதமான யோகம் இல்லைங்களா? அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதியே அந்த குரு பகவான் வந்ததுனால அந்த பார்வை சனி பகவானுக்கு கிடைக்குது. அப்போ அந்த ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. அப்போ அந்த 20 நாட்களும் அந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் குருவுடைய பார்வை சனி மேலே, அது போக பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை குரு மேலே, இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு யோகம், உங்களுக்கு ஜாக்பாட், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பிரளயத்தை உருவாக்குகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களே நம்ப முடியாத,
நீங்களே எதிர்பார்க்காத சில அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும். உங்க வேலையை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, எதிர்பார்க்காத ஒரு வேலையே கிடைக்கும். இன்டர்வியூ போயிருந்திருப்பீங்க, அந்த வேலை கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அந்த வேலை கிடைக்கும். ஒரு காலேஜுக்கு ஒரு கோர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா படிப்பு, தொழில், உங்களுக்கு முன்னேற்றம், இது எல்லாமே இருக்கும். இது போக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாலும் குரு ராசியை பார்ப்பதாலும் அதே குரு பகவான் ஆப்பட்டது, அதே செவ்வாய் பகவான் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் திருமண யோகங்கள் நன்றாக இருக்கிறது. அப்போ மகர ராசியில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். காதல் கல்யாணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த சைடில் எதிர்ப்பு, இந்த சைடில் எதிர்ப்பு இல்லை. இப்போ எப்படிதான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் தீர்ந்து இப்போ அந்த கல்யாணத்துக்கு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அதற்குண்டான நேர காலங்கள் வந்தாச்சு. அப்போ காதலித்தோருக்கு ஒரு நல்ல அனுகூலமான டைம் வந்துருச்சு. அதே சமயத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்குன்னு போய் பொண்ணு பார்த்தாலோ மாப்பிள்ளை பார்த்தாலோ கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும், நல்லா இருப்பீங்க. அது போக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா உங்களுடைய வாரிசுகள், அவங்களுக்கு வேலை கிடைக்கும், இல்லை அவங்களுக்கு திருமணமாகும், இல்லை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடப்பதை இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதற்கு முன்னாண்ட மகனால பிரச்சனை, மகளால் பிரச்சனை, இது மாதிரி குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பம் இல்லாமல் இப்போ நல்லது நடக்க போகுது, கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானை வணங்குவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த திருச்செந்தூர் முருகனையும், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் சஷ்டி நாளில் முருக பகவானையும் மனதார நீங்கள் எங்கே இருந்தாலும் கும்பிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். என்னடா முருகரையே சொல்றாரு, என்னடா பார்த்தீங்கன்னா குரு பகவானே சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு குரு பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் இந்த முருகரையும் குரு பகவானையும் இந்த தெய்வங்களை வணங்கினால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் தீரும், உங்களுடைய வாழ்க்கை மேலோங்கும். உங்களை எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய டைம் வந்தாச்சு. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது அப்படி பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்க, நான் பார்த்து கொடுக்குறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகப்பட்டது மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாங்க. எப்போ வர்றாங்க அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருப்பார். அதாவது கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவங்களுடைய பார்வை பலத்தில் என்ன பண்றாங்க, அவங்க இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது இப்போ நாம் பார்க்கலாம். அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும், இதை பற்றி தான்
இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட என்னுடைய நேயர்கள் எல்லாத்துக்கும், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அது போக விருச்சிக ராசியின் அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அப்போ விருச்சிக ராசிக்காரருக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி போய் ஆட்சியாக அமர்றார். இதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முதல் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய நல்ல காரியமே அவங்களுடைய கடன் ஏதாவது ரூபத்தில் இந்த பீரியட்ல பைசல் ஆகும். இல்லைன்னா கடனை கட்டிடுவீங்க. கடன் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனை நம்ம சொன்ன நேரத்தில் நம்ம கட்ட முடியல, அவங்களும் ஒரு டைம் 2 டைம் கொடுத்துட்டாங்க, அப்பவும் கட்ட முடியல, என்னடா பண்றது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடு ஒரு அற்புதமான பீரியடு. அப்போ இந்த பீரியட்ல கண்டிப்பாக கடனை கட்டிடுவீங்க. அதே சமயத்தில் இந்த சமயத்தில் புதுசாக கடன் படுவீர்கள். ஒரு பேங்க்ல லோன் கேட்கலாம், இல்லை கடன் வாங்கி நீங்கள் ஏதாவது தொழில் செய்யலாம், சுபகாரியங்கள் செய்யலாம். அந்த புதுசாக கடன் படுறதுனாலையும் நன்மை இருக்கும், அந்த கடனால பாதிப்புகள் இருக்காது. அப்போ ஒரு கடன் வாங்கி தொழில் செய்யும் போது அதில் 10 ரூபா லாபம் சம்பாதிச்சு அந்த கடனையும் கட்டிடுவோம். இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஒரு கடனை வாங்கி முழுசா கடன் வாங்குறது இல்லை, நம்மகிட்ட 10 ரூபா இருக்கும், நமக்கு காசு கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் கடன் வாங்குறோம். அப்போ இதுலேயுமே நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முதல் எஸ்கேப் ஆகக்கூடிய விஷயம் கடன் தான். சந்தோஷங்களா விருச்சிக ராசிக்காரங்களே? உங்களுக்கு மிகப்பெரிய பாரம் இப்போ குறைய போகுது. அதே சமயத்தில் அங்க எதிரிகள், சத்ருக்கள் 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சடார்னு கோபம் வந்துடும். என்ன பேசுகிறோம் என்ன பேசலிங்கிறது தெரியாது. சடார்னு கோபம் வந்தால் ஃபர்ஸ்ட் கைதான் வைப்பீங்க. அப்படிப்பட்ட ஹேபிட் தான் உங்களுக்கு ஜாஸ்தி. அது எல்லாத்தையுமே இப்போ குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மேச ராசியில் இருந்து செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக விருச்சிக ராசியவே பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி ஆகும், கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தி ஆகும், கொஞ்சம் சுறுசுறுப்பு ஜாஸ்தி ஆகும். எவனா இருந்தாலும் எனக்குன்றா 10 பேர் நீங்க வரீங்களா, 100 பேர் வரீங்களா, நான் ஒத்தாள் போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பலம், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இப்போ வரும். தயவு செய்து அதை மட்டும் கொஞ்சம் அடக்கிக்கோங்க. அந்த கோபம் வருவதற்கு விட வேண்டாம். யாராக இருந்தாலும் சண்டைக்கு போக வேண்டாம். கோபத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு விட வேண்டாம். அதே சமயத்தில் எந்த முடிவுகளையும் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். உங்கள் மனைவிகிட்ட சொல்லுங்க, இல்லை மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்லட்டும், இல்லைன்னா உங்களுக்கு குருமார்கள் யாராக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியவே பார்க்குது. அப்போ இந்த பீரியட்ல ரோகம், உடம்புல வியாதி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடி கர்ப்பம், அந்த கர்ப்பத்துக்கு கீழே மர்ம உறுப்பு, இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வதற்கு இந்த பீரியட் நல்லா இருக்குது. இதற்கு முன்னாண்ட வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்த்தாலும் கண்டிப்பாக தீரும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த முட்டிங்கால், அந்த ஜாயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பீங்க, அது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது போக பார்த்தீங்கன்னா
இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அயன சயன போகஸ்தானம். அப்போ வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தாம்பத்திய சுகம் இல்லாமல், குடும்ப நிம்மதி இல்லாமல் எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துமே பேசிக்கிறது இல்லை. அதே சமயத்தில் 4 நாள் பேசினாலும் கண்டிப்பாக 40 நாள் பேசாமல் இருக்கிறாங்க. இது மாதிரி தான் நிறைய பேர் குடும்பத்தில் இருக்குது. அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டங்கள் இப்போ தீரும். அயன சயன போகஸ்தானத்தை அந்த செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தில் இப்போ தூர பிரயாணம் போகலாம். நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா பெங்களூர் போகலாம், ஹைதராபாத் போகலாம், இல்லைன்னா வெளிநாட்டுக்கே போகலாம். அப்போ வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கோசரம் போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம். டூர் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். அதுபோக வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் இருந்து அந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கலாம். அந்த முயற்சிகளும் இப்போ நடக்கும். வெளிநாட்டில் சொத்தும் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் இப்போ எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தா இப்போ வாங்கிடுவீங்க. அப்போ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிலேருந்து 4ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு வந்து 9ஆம் இடம். அப்போ அந்த 9ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவானும் பார்க்குறாங்க. அந்த 9ஆம் இடத்துக்கு குரு பகவானும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியை வர்றாங்க. அப்போ அந்த குருவையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. அப்போ வந்து இதனால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல கிடைக்குது. அந்த 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம், ஒரு அதிர்ஷ்டஸ்தானம், ஒரு புண்ணியஸ்தானம். அப்போ இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதமான கஷ்டத்தில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அதுபோக உங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசையும் இந்த பீரியடில் கிடைக்கும். அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனிதர்களுடைய சப்போர்ட்டோ, ஒரு விஐபி சப்போர்ட்டோ, பழக்க வழக்கத்தில் ஒரு சப்போர்ட்டோ இந்த பீரியடில் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டுனால நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குருவும் செவ்வாயும், அந்த செவ்வாயுடைய பார்வை குரு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ அண்ணன் தம்பிக, அக்கா தங்கச்சிக, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் இருந்தால் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே தீர்ந்து இப்போ நல்லா இருப்பீங்க. இப்போ அண்ணனும் தம்பி மூஞ்சிலேயே முழிச்சுக்க கூடாது அப்படின்னு நினச்சா கூட அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடும். யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒன்று சேர்ந்து நல்லா இருப்பீங்க. அது போக தொழிலில் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு தொழிலையும் பேசலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரூபத்தில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. தொழிலில் சம்பாதிப்பீங்க. தொழிலில் வேலையாட்கள் கரெக்டாக அமைவாங்க. அதுபோக தொழில் மூலியமாக சம்பாதிச்சு கடனையும் கட்டுவீங்க. கஷ்டமும் தீரும். இப்போ நேயர்களே, இந்த 9ஆம் இடத்துல குரு இருந்து அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால மறு வாழ்க்கை, மறுமணம் அப்படிங்கிறது இந்த பீரியடில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் குரு பார்வை உங்கள் ராசியிலேயே படுறதுனால விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம், குரு அப்படிங்கிறது குரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் குருபலன் இருக்கிறதுனால ஆண் பெண் இருபாலரும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கல்யாணமாகும், மக்கள் பேரும் கிடைக்கும். அப்போ நேயர்களே, நீங்கள் வந்து இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவானை பார்க்கறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருக பகவானை செவ்வாய்க்கிழமை நாளில் கண்டிப்பாக வணங்குவாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது மாதிரி செய்யும்போது உங்களுடைய பிறவி கடன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். அப்போ அந்த முருகனுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.
அதுபோக உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பீரியடில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ பலன் நல்லா இருக்கும். அதில் ஏதாவது குழப்பங்கள் வந்து உங்களுக்கு நான் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஜாதகத்தை உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கிட்ட கொடுத்து பாருங்கள். அதே சமயத்தில் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி, அதாவது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இப்போ நடக்கவிருக்கிறது. மேனத்திலிருந்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அங்கே மேசத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி. இது எப்போ வர்றாங்க அப்படின்னா, மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆரம்பித்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மேசத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான். அப்போ 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது அவ்வளவுக்கா சிறப்பில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்னி ராசி புதன், மேசம் அப்படிங்கிறது செவ்வாய். இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் எகென்ஸ்ட் அவ்வளவுக்கா நல்லா இருப்பது இல்லை. அப்போ அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்றாங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ 8ஆம் இடம் என்பது என்ன? அவமானம், கடன் பிரச்சனைகள், கடனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஊர் போறது, மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வருவதற்கு விடாது. ஆனா இப்போ அந்த தைரியம் தன்னம்பிக்கை வரும். எப்படி வரும்னா, உங்களுக்கு எது செஞ்சால் ஆகாதோ அந்த காரியத்து மேல இப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். அது செஞ்சு நீங்க மாட்டிக்குவீங்க. அப்ப இந்த பிரச்சனைகள்ல நீங்க இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா எப்படி சார் ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படின்னா, நீங்க இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே கடன் வாங்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அதுபோக அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு போக வேண்டாம். அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு நானாச்சு அப்படிங்கிற ஜாமீன், அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்க வேண்டாம். நீங்க வேலை செய்றீங்க, வேலை செய்யற இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 50 பேர் வேலை செய்றீங்க வச்சுக்கோங்களேன். அங்கே உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலை வரும். அப்ப அந்த சமயத்தில் நீங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி உருவானாலும் அதை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல கன்னி ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, 7ஆம் இடத்துல இப்போ சனி இருக்கிறாங்க. அந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்துல அந்த சனி இவங்களுடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக மன திருப்தி, மன சங்கடங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. 10ஆவதுக்கு இந்த செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாயால பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதுமே உங்களுடைய கணவரிடத்தில் கொஞ்சம் அன்பா போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க வேண்டாம். அப்ப இந்த 40 நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும்
ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கோங்க கன்னிராசிக்காரர்கள். அதுபோக இந்த பீரியடில் கன்னிராசியில் யார் இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்களை மெதுவாக இயக்கவும். அவசரப்பட்டு ஓவர்டேக் பண்ணி இது மாதிரி போனீங்கன்னா ஏதாவது விபத்துகள் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விபத்துக்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா பொறுமை வேணும், விட்டு கொடுக்கறது வேணும். அதே சமயத்தில் இந்த சமயத்தில் வண்டி ஓட்டி பழகிற லேடிஸ் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டி பழகுங்க. அது காராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி. ஓட்டி பழகிட்டு நம்ம கொஞ்சம் ரோட்டு பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனாலுமே கொஞ்சம் ரொம்ப நிதானம் அவசியம். ரெண்டாவது இந்த 40 நாளைக்கு அது மாதிரி ஒரு ஹேபிட்டே வேண்டாம். வண்டியை ஓட்டி பழகியிருந்தாலும் இப்போ ட்ரையல் பார்க்குறது எதுவுமே வேண்டாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆறாங்க. அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றாங்க. அந்த லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் பணம் வரும், அது கண்டிப்பாக மிச்சமும் ஆகும். பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம், அதை மிச்சமும் பண்ணலாம், கடனும் கட்டலாம். அப்போ அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யார் எல்லாமே கன்னிராசியில் பிறந்து மறு வாழ்க்கைக்கு காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 11ஆம் இடத்து குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு மறு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். மறு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு கூட இந்த பீரியட் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுபோக மறு வாழ்க்கையை நம்ம செய்யலாம் அப்படின்னு அரகுர மனசா இருக்கிறவங்களுக்கும் மறு வாழ்க்கை அமையும். அது போக பார்த்தீங்கன்னா அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதே செவ்வாய் பகவானும் அதே 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 3ஆம் இடம் என்பது செவ்வாயுடைய வீடு. அப்போ குருவும் அங்கே பார்க்குறாங்க, செவ்வாயும் பார்க்குறாங்க. இதனால் என்ன நடக்குது? குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறது. இது ஒன்று போதுங்க. நீங்கள் நல்ல, அதாவது நீங்கள் எந்த விதமான கெட்டது உங்களுக்கு வந்தாலும், எந்த விதமான கெட்டதில் சிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருந்தாலும் இந்த பீரியடில் தப்பித்து கொள்வதற்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அது 3ஆம் இடம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பான வழியில் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களை காப்பாற்றிடுவார். அதனால் தப்பான வழியில் ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு தப்பான வழியில் போகிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் பெண்களுடைய தொடர்போ இல்லை பெண்களால் ஏதாவது கேவலப்படக்கூடிய சூழ்நிலைகளோ இந்த பீரியடில் உருவாகும். அது மாதிரியான டைம் வரும். அப்போ அந்த குரு காப்பாற்றிடுவார். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டிலிருந்து சம்பாதனை பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இன்னுமே ஒரு படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய யோகம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சினாலையும் குரு பயிற்சினாலையும் செவ்வாயுடைய பார்வையினாலையும் அந்த குருவுடைய பார்வையினாலையும் உங்களுக்கு இருக்குது. அப்போ இதனால பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல சந்தோஷமாகவும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இது பலன் நல்லா இருக்கும். அதே ஜென்ம ஜாதகத்திலே கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. அதுபோக இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த முருக பகவானை எந்த இப்போ பழனியாக இருந்தாலும் சரி,
திருச்செந்தூராக இருந்தாலும் சரி, சாமிமலையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல முருகர் இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கலாம். ஊருக்குள்ளேயே முருகர் கோயில் இருக்குது, அந்த முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை நாளில், சஷ்டி நாளில், உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அந்த முருகருடைய கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த முருகருடைய கோயிலுக்கு போயிட்டு வந்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த விபூதி, அதாவது 3 செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போகிறீங்க, 3 செவ்வாய்க்கிழமையும் அந்த திருநீர் வாங்கிக்கோங்க. அது 3 செவ்வாய்க்கிழமையும் அந்த திருநீரை கலந்து அதில் ஒரு சிட்டிகை எடுத்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குளிச்சுக்கோங்க. கண்டிப்பாக செவ்வாயால் வரக்கூடிய அந்த கஷ்ட காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். வணக்கம்.